இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். பைபிளில் இயேசு சில ஓமைகள்லாம் சொல்லுவார். ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, நிலத்தை பண்படுத்தி திராட்சை கொடிகள் நட்டு வைக்கிறார், சின்ன செடி நட்டு வைக்கிறார். அதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றெல்லாம் பராமரிக்கிறார். அது பழம் காய்க்கிற காலம் வருது, போகிறாரு, அது பலன் கொடுக்கல. அப்பொழுது அதை பண்படுத்தியவருக்கு எவ்வளவு மன வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஏன்னா அதை பலன் கொடுக்கும்னு தன் உழைப்பெல்லாம் அதில் போடுறாரு. அது பலனை கொடுக்கலன்னா அந்த பண்படுத்தி அந்த நபருக்கு எவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் இருக்கும். இதுதான் இன்றைய சிந்தனை தான். இன்னைக்கு ஒரு தாய் தகப்பனாலும் ஒரு தகப்பன், என் பிள்ளைகளே ஒரு தாய் தகப்பன் என்ன பண்ணுறாங்க, பிள்ளை பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கி ஏதோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பிள்ளை கரை ஏற்றி காப்பாற்றுறாங்க வச்சுக்கோமே. எதுக்கு? இந்த தாய் தகப்பங்க அவங்க சத்து போய் ஓஞ்சி வயசாகி உட்காரும் பொழுது அந்த குழந்தைகள் அந்த தாய் தகப்பனை தாங்கணும், அப்படிதானே? அப்போ தான் இவங்க அந்த பிள்ளைக்காக பட்ட உழைப்புலாம் பலன் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கலன்னா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பலன் கொடுக்கலன்னா அப்போ தன் உழைப்பெல்லாம் இளமையெல்லாம் கொட்டி வளர்த்த அந்த பிள்ளைகள் தாயத்தவன் தூக்கி எறியும் பொழுது பலன் கொடுக்காம போக அந்த என்ன வழி இருக்கும் வச்சு பாருங்க. அப்போது நாம் பலன் கொடுக்கும் எதிர்பார்த்து செய்த விஷயங்கள் பலன் கொடுக்கணும், அப்போ மகிழ்ச்சி இல்லைன்னா. இன்றைய முதல் வாசகம் இவ்வாறான ஒரு பகுதி தான் பாருங்க. ஏசப்பா மிக கடுமையாக சபிக்கிறாரே சொல்லலாம், தப்பு இல்லை. ஒரு சாபம் விடுறார். அவர் இங்கு சொல்லுகின்ற பகுதிகள் பாருங்க பார்ப்போம். கொராசின் நகரே, பெத்சாய்தா நகரே. இந்த 2 நகர்களும் கலிலேயாவில் உள்ள மிக முக்கியமான ஒரு நகரங்கள். பெத்சாய்தா, கொரசின், அப்புறம் மகதலா, இதில் இந்த சாக்கடலை ஒட்டிய ஒரு பகுதி. இதெல்லாம் நீங்கள் நம்ம பைபிள் இருக்குது இல்லையா, அதில் பின்னாடி மேப் இருக்கும், அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சாக்கடலைக்கு மேலே பாருங்கள், அந்த பகுதியெலாம் இருக்கும். பெத்சாய்தா, கொரசின், கப்பர்நாகும், இதெல்லாம் அப்படியே முக்கோண மாதிரி அப்படி 3 மாதிரி இருக்கிற ஒரு முக்கியமான பகுதிகள். ஏசப்பா அடிக்கடி அங்கே போவார். அநேக புதுமைகளை போதனைகளை அங்கே பண்ணுறாரு. அந்த மக்கள் ஏசப்பா எதிர்பார்த்த பலனை கொடுத்தாங்களா? கிடையாது. தான் மக்கள் இல்லையா, தன்னுடைய மக்கள், தன்னுடைய யூத மக்கள் இஸ்ராயல், அவரோட தன் மக்கள் பக்கமாக போயிட்டு அநேக காரியங்களை போதிக்கிறாரு. ஆனால் அந்த மெஸ்ஸியாவுடைய வார்த்தைக்கு அவருடைய சொந்த மக்கள் அவர் வார்த்தை கேட்கல, அந்த வார்த்தைக்கு பணியலை, அவர் பாதியில் செல்ல. தீர், சீதோன் இல்லையா, சாரி பார்த்தெல்லாம் இந்த பலஸ்தீனாவுக்கு ஓரம் பார்க்க. அதனால் புறகின மக்கள் பலஸ்தீனாவுக்கு ஓரம் எல்லையில் இருக்கின்ற இந்த ஊர்கள், அதெல்லாம் தீர், சீதோன், சாரி பார்த்தெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். அப்போ ஓரம் அங்கிருந்து மக்கள் வருவாங்க ஏசப்பா பார்க்கறதுக்கு. அந்த மக்கள் புறகின மக்கள் வருவாங்க. இப்போ ரத்த பெரும்பாடு உள்ள பெண், புறகின பெண், கிரேக்க பெண்ணு செய்ய அந்த அம்மா வருவாங்க. அந்தவரே எனக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு துணியை தொட்டாலே குணமாகும் இல்லையா, என் மகளை பேய் பிடிச்சிருக்குது, இப்போ புறகின பெண் சொல்லுவாங்க, எப்படி பேய் பிடிச்சி காப்பாற்றுவா ஏசப்பா. இதே போல சொல்றது, பிறகின மக்கள் ஆண்டவரை நாடி வந்தார்கள், ஆண்டவரை கேட்டாங்க, அவரை மெஸ்ஸியான்னு விசுவசிச்சாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, சாலமன் ராஜா இருக்கா இல்லையா, சாலமன் ராஜா அவர் ஆட்சி செய்கிற அந்த காலத்தில் சேபா நாட்டு அரசி அவங்க வருவாங்க. உள்ளூரில் எவனும் கேட்க மாட்டான் அவருடைய வார்த்தை ஞானத்தை, இவருடைய ஞானத்தை, அறிவை கேள்விப்பட்டு சாலமனுடைய வார்த்தைகளை கேட்கலான்னு சொல்லிட்டு சேபா இன்னொரு நாட்டு அரசி நம்ம சாலமனோட அரண்மனைக்கு வந்து பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துட்டு அவர் ஞானத்தை கேட்டு போவாங்க. உள்ளூர் மக்கள் சொல்லுவார் இல்லையா, இறைவாக்கு தன் சொந்த மண்ணில் என்ன பண்ண முடியாது, சொல்லிக்க முடியாது, பணி செய்ய முடியாது.
இறைவாக்கினர்கள் சொந்த ஊரிலே பணி செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தான். எங்கேயோ வர மக்கள் ஆண்டோடைய ஆசையும் அருளையும் அள்ளின்னு போகிறாங்க. நாம் அவ்வளோ எதுக்குங்க? இன்றைக்கி ஒரு வேளாங்கண்ணிக்கோ இல்லையா, ஒரு பூண்டிக்கோ ஏதோ ஒரு திருத்தலத்துக்கு போங்க பார்ப்போம். நீங்கள் இந்த பாண்டிச்சேரி வெள்ளூருக்கு போங்க பார்ப்போம். முதல் சனிக்கிழமை போங்க, மாதாவுடைய அந்த கோயிலை சுற்றி அந்த குளக்கரை சுற்றி எத்தனை இந்து மக்கள், இஸ்லாமிய சகோதரிகள் யோசிச்சு பாருங்கம்மா. வராங்க, அம்மா தேடி வராங்க. அம்மா எனக்கு இந்த குறைம்மா, இது குறைம்மா, உங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்கம்மா. வராங்க. பிறகு மக்கள் வந்து ஆண்டவர் அம்மாவோட ஆசீர்வாதத்தை அள்ளின்னு போகிறாங்க. நம்முடைய மக்கள் அப்புறம் போய்க்கும், இப்போ பார்த்துக்கலாம். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு சாடுறாரு. இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். கொரசின் நகரே, பெசாதா நகரே, உனக்கு ஐயோ கேடு, ஏனென்றால் உங்களிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள், என்னுடைய புதுமைகள் தீர் சீதோன் நகரத்தில் செய்யப்பட்டிருந்தா அந்த மக்கள் எப்போவோ மனமாக இருப்பாங்க, எப்போவோ என் திருவடிக்கு வந்திருப்பாங்க, எப்போவோ என் முன்னாடி வந்துருப்பாங்க. அவங்க பாருங்க பார்ப்போம். தீர் சீதோன் நகரத்தில் தகவல் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்காந்து மனம் மாறி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என் சொந்த மக்கள் உங்களோட தொண்டைக்கீழே கத்துறேன், அநேக அற்புத அறிகுறிகளை செய்கிறேன், நீங்கள் என்னை மெஸ்ஸியான்னு ஏற்றுக்க மாட்டுறீங்க. தீர் சீதோன் எங்கேயோ கிரேக்க மக்கள், பெனிசிய புறகின மக்கள், அவங்க என்னை நம்பி வராங்க, ஏன் ஓடி வராங்க. நான் போகும்போது துணிகளை விரிக்கிறாங்க. ஆண்டவரே அவங்க ஆசிரியர் கொடுங்க, என்கிட்ட தேடி வந்து என்னுடைய அருளை ஆசிரியர் அள்ளின்னு போகிறாங்க அவங்க. நீங்கள் இதில் பாருங்க, தீர்ப்பு நாளில் தீர் சீதோனுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை என்ன பண்ணுது, மிக கடுமையாக இருக்கும். கப்பர்நாகுமே நீ அவருடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். கப்பர்நாகுமே நீ வானலா உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். கப்பர்நாகும் பேதுருடைய ஊர். எவ்வளோ புதுமைகள் அங்கே. அந்த மக்கள் மனசு மாற மாட்டாங்களே, மனசு மாற மாட்டாங்களே அங்கே மக்கள். கலிலேயாவில் இருக்கிற ஒரு ஊர் நாசரேத்து ஏசப்பாவுடைய ஊர். அங்கே போவார், துரத்துவாங்களே. யார்? தச்சம்மாக்க மரியாம்மாக்க நம்மகிட்ட புத்தி சொல்ல வந்துட்டான் நம்மகிட்ட என்று அவளை துரத்துவாங்க, அவளை கொல்ல முயற்சிப்பார்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ தன் சொந்த இனம் இயேசுவை வெறுத்தது. புறையின மக்கள் இயேசப்பாவை ஏற்றுக்கிட அவர் திருவடி வந்து அநேக அற்புதங்கள் ஆசீர்வாதத்தை அள்ளிட்டு போனாங்க. அந்த கோபம் பாருங்க பார்ப்போம். கப்பர்நாகுமே நீ உயர்த்தப்படுவாயோ, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். அந்த தீர் சீதோனுக்கு பகுதிக்கு ஒரு தன்னை கிடையாது, அதை விட பல மடங்கு உனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் அந்த மக்களுக்காக வரல, அவங்களாம் யாருன்னு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். உன் பாவங்களை மீட்க நான் வந்தேன் நான் இல்லையா, உன்னுடைய அக்கிரமங்களை மனசு மாத்திரம் நான் வந்தேன். ஆனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளலை, எவனோ என்னை ஏற்றுக்கொண்டான். அதுக்கே பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார். சொல்ல பாருங்க பார்ப்போம். அது உங்களை என்னை புறக்கணிக்கிறார். பாருங்க பார்ப்போம். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்புவதையே புறக்கணிக்கிறார். கலிலேயா மக்களே, பெத்சாய்தா மக்களே, கொராசின் மக்களே, கப்பர்நாகும் மக்களே, நீங்கள் என்னை புறக்கணிப்பது என்னை அனுப்பி என் தந்தையே புறக்கணிப்பதுக்கு சமம். ஆண்டவர் எவ்வளோ சும்மா சொன்ன இல்லையா, உரம் போட்டு எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் பல மக்கள் பலன் கொடுத்தாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். இல்லையே. நீங்கள் முதல் வாசகம் பாருங்கள், அப்படி பலன் கொடுத்த ஒரு நபர் தான் முதல் வாசகம் யோபு வாசிக்கிறோம். இன்னைக்கு யாரும் ஆண்டவர் மாதடி சொல்லுவார், என்ன சாத்தான் எங்கே போயிட்டு வர, அப்படி ஊர் சுற்றிட்டு வரேன். அப்படியா, என் ஊழியன் யோபுவை நீ பார்த்தியா என்று கேட்பார். எதற்கு? ஏன் ஊழியன் நீ? எந்த நிலையிலும் அவன் என் பிள்ளையா இருப்பான். அவனோட நம்பிக்கை பாருங்க. அந்த நம்பிக்கைக்கு இம்மை கூட பெசகாமல் வாழ்ந்தாரா இல்லையா, அதான் பலன். ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு கடுகளவு கூட பிசகாமல் அவருடைய பாதை பின்பற்றாதான் பலன். சகோதரர்களே, நம்மளுக்கு ஜெயிப்போம். நாம் இன்னைக்கு திருப்பாடம் தான் இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். இறைவா, என்றும் உள்ள உம்முடைய வழியில் நடத்தி கூட்டு போங்க. நாங்கள் வேற பாதைக்கு போகக்கூடாது, வேற பாதை எங்களுக்கு காட்டாதீங்க. உங்களுடைய பாதை எது?
இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை வழிநடத்தும். ஜெபிப்போம் சகோதர நாம. தந்தையே, ஏசு ஆண்டவரே, தூய் ஆவியான இறைவா, எங்களை பிள்ளைகளாக எங்களை உம்முடைய பாதையில் வழிநடத்துங்க. நாங்கள் தங்கள் பாதை மாதிரி போகாமல் எங்களை பார்த்துக்குங்க. திருப்பாடல் பல்லவியாக தான் பாருங்க இன்னைக்கு. இறைவா, என்றும் உள்ள வழியில் உம்முடைய வழி அழியாத வழி, என்றுமே அழியாத வழி, தவறான பாதைக்கு போகாத வழி இல்லையா, நித்திய இன்பத்திற்கு போகின்ற வழி உம்முடைய வழி. அந்த வழியில் என்ன பண்ணுங்க எங்களை வழி நடத்துங்க என்று திருப்பாடல் நாம் ஜெயிப்போம் நம்ம. எனவே சகோதரர்களே, நாம் அந்த கொராசின் மக்களைப் போல இல்லாமல், பெத்சாய்தா மக்களைப் போல இல்லாமல், கப்பர்நாகும் மக்களைப் போல இல்லாமல், அந்த தீர்சோர் மக்களைப் போலவாவது ஆண்டவரை முழுமையாக விசுவசிப்போம், ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொண்டால் எப்படி ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய பொக்கிஷத்தையும் அவருடைய அருள் ஆசீர்வாதங்களை எப்படி அந்த மக்கள் எல்லாம் சுவீகரித்து கொண்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களோ அதே போல நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம். ஆண்டவருடைய ஆசை நம்ம கூட என்றைக்கும் இருக்கும். எப்பொழுது அவர் விரும்புகிற பலன் தரும் பிள்ளை நாம் வாழ்ந்தால். எனவே நாம் ஆண்டவருக்கு பலன் தரும் பிள்ளைகளாக வாழ்வோம். அவருடைய ஆசிரியையும் அருளையும் குறைவின்றி நிறைவாக பெறுவோம். நன்றாக சந்திப்போம்.